வெல்கம் பேக் டு ஒட்டுகை 360 சேனல். இவன் உங்கள் எல்பி. இன்னைக்கு ஒரு புரட்சியை பற்றி பார்க்க போகிறோம். புரட்சி எவ்வாறு உருவாகிறது, எவ்வாறு நடைபெறுகின்றது, யாருக்கு எதிராக நடைபெறுகின்றது, எதனால் நடைபெறுகின்றது, அது ஏன் தமிழ்நாட்டில் நடைபெறவில்லை, உலக நாடுகளில் இந்தியாவிலேயே நடைபெறவில்லைன்னு பார்க்க போகிறோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில பல நிகழ்வுகளின் கோர்வையாக இந்த வீடியோ இருக்க போது. ஃபஸ்ட்டு, ஒரு பிராமணனிடம் யூஎஸில் ஒரு சிறப்பு நேர்காணல் நடைபெற்றதாக ஒரு பேட்டி நியூஸ் வெளிவந்தது. அதில் கேட்கப்பட்ட கேள்வி என்னவென்றால், புரட்சி எவ்வாறு நடைபெறுகின்றது, ஏன் நடைபெறுகின்றது, பொதுவாக சுரண்டலுக்கு எதிராக நடைபெறக்கூடிய நிகழ்வு ஒரு புரட்சி, யார் சுரண்டப்படுகின்றார்களோ அவர்களால் சுரண்டப்படுபவர்கள் மேற்கொள்ளக்கூடிய ஒரு முறையே புரட்சியாக இருந்து வந்துள்ளது. அதில் வெற்றியும் அடைந்து உள்ளது. அப்படி இருக்கும்போது இந்தியாவில் 75% மக்கள்களை உள்ளடக்கிய எம்பிசி, ஓபிசி, எஸ்சி, எஸ்டி போன்ற கேஸ்டுகளை 15% உள்ள பிராமண சமுதாயம் சுரண்டுகின்றது. அது எவ்வாறு நீங்கள் அணுகின்றீர்கள், எவ்வாறு பார்க்கின்றீர்கள் என்று கேட்கும்போது அவர் சொன்ன பதில் கசப்பான உண்மையாக இருந்து வந்துள்ளது இருக்கின்றது. இந்த பதிலை நீங்கள் உற்று நோக்கினீர்களால் உங்களுக்கு கண்டிப்பாக புரியும் நான் என்ன சொல்ல வரேன். ஒரு பிராமணன் அல்லாத சமுதாயத்தில், அது எம்பிசியாக இருக்கலாம், ஓபிசியாக இருக்கலாம், பிசியாக இருக்கலாம், எஸ்சி, எஸ்டியாக இருக்கலாம், ஒரு குழந்தையானது பிறக்கின்றது. அந்த குழந்தைக்கு பேர் வைக்க ஒரு பிராமணன் தேவைப்படுகின்றான். அந்த குழந்தைக்கு தீட்டு கிளைக்க ஒரு பிராமணன் தேவைப்படுகின்றான். குழந்தை பள்ளிக்கு போகுது. பள்ளிக்கு போகும் நாளை குறிப்பதற்கு ஒரு பிராமணன் தேவைப்படுகின்றான். காலேஜுக்கு போகிறான், படிக்க மாட்டான். அவனை படிப்பதற்காண்டி, ஜாதகம் பார்ப்பதற்காண்டி ஒரு பிராமணன் தேவைப்படுகின்றான். வயது திருமணத்துக்கு தயாராக உள்ள ஒரு ஆண், ஒரு பெண் ஜாதகம் பார்ப்பதற்கு ஒரு பிராமணன் தேவைப்படுகின்றான். ஜாதகம் பார்த்து திருமணம் செய்து வைத்து சாந்தி முகூர்த்தத்தை குறிப்பதற்கும் ஒரு பிராமணன் தேவைப்படுகின்றான். கஷ்டப்பட்டு உழைத்து ஒரு வீடு கட்டுறான். அந்த வீட்டில் போய் குடியேறுவதற்கு முன்னால் ஒரு பிராமணன் தேவைப்படுகின்றான். பூஜைகள் பண்ணுவதற்காண்டி குடியேறி விட்டான். பிஸ்னஸ், வேலை தடைகள் ஏற்படுகின்றது. அதை நிவர்த்தி செய்ய ஒரு பிராமணன் தேவைப்படுகின்றான். வாழ்க்கை போய்கொண்டே இருக்கின்றது. கஷ்டங்கள், இன்ப துன்பங்கள் வருகின்றது. அதுக்கு ஒரு பிராமணன் தேவைப்படுகின்றான். இவ்வாறு கிடைக்கக்கூடிய வருவாய், வேலைக்கு போகிறான், சம்பளம் கிடைக்குது, அது தான் செய்த உழைப்பின் பலனால் கிடைக்கின்றது என்று அவன் எண்ணவில்லை. கடவுளின் கிருபையால் கிடைக்கின்றது என்று எண்ணுகின்றான். அதற்கு ஒரு பிராமணன் தேவைப்படுகின்றான். நோய்வாய்ப்பட்டு பெட்டில் படுத்து இருக்கிறான். கை உடைஞ்சு போயிடுச்சு, ஃபீவர் அடிக்குது, அம்மை போன்ற நோய்கள் வருகின்றது. அதற்கு தான் மேற்கொள்ளக்கூடிய அன்சுகாதார சூழ்நிலையின் எண்ணாமல் கடவுளின் கோபமாக அதை மக்கள்கள் பார்க்கின்றார்கள். அதை நிவர்த்தி செய்ய ஒரு பிராமணன் தேவைப்படுகின்றான். கடைசியில் இறந்து போகின்றான். அது இறப்பது இறுதி சடங்குக்கும் ஒரு பிராமணன் தேவைப்படுகின்றான். இறுதி சடங்கை முடித்து அவன் அஸ்தியை கரைப்பதற்காண்டி கோவில்களுக்கு செல்வதற்கு நாள் குறிப்பதற்கும் ஒரு பிராமணன் தேவைப்படுகின்றான். என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு மனிதன், பிராமணன் அல்லாத சமூகத்தில் உள்ள ஒரு மனிதன் பிறப்பிலிருந்து இறப்புக்கு பின்னாடியும் ஒரு பிராமணன் தன்னுடன் சர்வையாகிக் கொண்டே வருகின்றான். அவன் எந்த கஷ்டம், நம் கூட பிறந்தவன் கிடையாது, பக்கத்து வீடு கிடையாது, பக்கத்து நாடு கிடையாது, பக்கத்து ஊர் கிடையாது, எங்கேயோ பிறந்து எங்கேயோ வளர்ந்து எங்கேயோ வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு நபரின் நம்முடன் வாழ்க்கை ஃபுல்லாக சர்வை செய்கின்றான். அந்த நிகழ்வு எவ்வாறு நடக்கின்றது? அந்த நிகழ்வு தடுத்து நிறுத்த வேண்டாமா? அப்படி தடுத்து நிறுத்தும் போதுதான் ஒரு சமுதாய முன்னேற்றமானது வரும் என்று அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் சொன்னார்கள். ஒரு ஜாதியின்
கட்டமைப்புக்குள் மக்கள் பிணைக்கப்படுவதற்கு காரணம் ஒரு விதமான மூட நம்பிக்கை கலந்த ஆன்மீக இந்த ஆன்மீகத்தின் மூலமாக கடவுள்கள் பிறக்கின்றார்கள். கடவுளின் மூலமாக ஜாதிகள் பிரிக்கப்படுகின்றது. ஜாதியின் மூலமாக மனிதன் வேறுபடுத்தி காட்டப்படுகின்றான். எல்லாம் பண்ணிக்கிட்டு பிராமணன் தனியாக தான் இருக்கிறான். நம்ம தான் அவனை நாடி போகிறோம், அவன் நம்ம நாடி வரல. நம்ம தான் 85% உள்ள மக்கள்கள் தான் அவனை நாடி போய்கின்றோம். ஏன் அவ்வாறு நடக்குது பார்த்தீங்கன்னா, பிராமணன் சொன்ன பதில் பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்தில் உள்ள இந்து சமுதாயம் பிராமணனுக்காக படைக்கப்பட்ட சமுதாயமே இந்து சமுதாயம். அந்த இந்து சமுதாயத்தில் மற்ற மாட்டு சமூகங்களை தன்னுடன் சார்ந்து செல்வதற்காண்டி சடங்குகள், சாத்திரங்கள், சம்பிரதாயங்கள் போன்ற நிகழ்வுகளை பிராமணர்கள் உருவாக்கி வைத்துள்ளனர். அந்த நிகழ்வின் காலமாக எல்லா செயல்களையும் கடவுளின் மூலம் பிழைக்கப்பட்டுள்ளன. இதன் காரணமாக தான் மாற்று சமுதாயத்தில் உள்ள மக்கள்கள் அனைவருமே தான் செய்யக்கூடிய செயலை கடவுளின் பால் இட்டு செய்கின்றார்கள். அந்த கடவுளின் பால் இட்டு செய்வதற்கு ஒரு பிராமணனை நாடுகின்றார்கள். இதுதான் பிராமணனோட சூத்திரம். இது புரியாமல் மக்கள்கள் எஸ்சியை எஸ்டி அடிக்கிறான், எம்பிசியை ஓபிசி அடிக்கிறியா, பிசியை எல்லா ஜாதி அடிக்கிறியா, எஸ்சி எஸ்டி எல்லா ஜாதி அடிக்கிறாங்க. இந்த தத்துவத்தை புரிந்து கொண்டால் உங்களுக்கு இன்னும் சிறப்பாக விளங்கக்கூடிய இன்னொரு நிகழ்வு சொல்கிறேன். தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட ஒரு 6 to 8 கோடி மக்கள்கள் இருப்பாங்க. இந்த 8 கோடி மக்கள்களில் ஒரு ஸ்பின் பவுலர் கூட இல்லையா எம்பிசி ஓபிசி எஸ்சி எஸ்டியில். ஒரு பேட்ஸ்மேன் கூட இல்லையா ஓபிசி எம்பிசி எஸ்டியில். ஒரு நல்ல ஃபீல்டர் இல்லையா. 15% உள்ள பிராமின் தான் விளையாண்டுருக்குறான். முரளி விஜய் ஒரு பிராமின், பாலாஜி ஒரு பிராமின். அந்த கிரிக்கெட்டை தொகுத்து வழங்கக்கூடிய அனைத்து காம்பேரிங் எல்லாமே பிராமின்ஸ். சடகோப்பன் ரமேஷ் ஒரு பிராமின், விஜய் ஒரு பிராமின், கார்த்திக் அவன் ஒரு பிராமின். ஏகப்பட்ட பிராமின்ஸ்களை இந்தியா டீமில் எடுத்து வச்சுக்கொண்டு ஏன் அவனை உட்காந்து பார்த்துட்டு கொண்டிருக்கிறோம். சின்ன வயசில் ரோட்லையும் மண்ணிலையும் புழுதியும் விளாட எத்தனையோ பிளேயர்ஸ் இன்னும் இருக்கின்றார்கள். ஏன் அவர்களால் வெளியே கொண்டு வரல? சேலம் மாவட்டத்தில் நடராஜன் போன்ற மிக சிறந்த பவுலர்கள் ஏன் இந்திய கிரிக்கெட் டீம் எடுக்கல? ஏன் தமிழ்நாட்டு கிரிக்கெட் டீம் எடுக்கல? இதெல்லாம் யார் காரணம்? ஸ்ரீசாந்த் ஒரு பிராமின். இப்படி பேசிகிட்டே போகலாம். அது மட்டும் இல்லை, ரியாலிட்டி ஷோ நடக்கக்கூடிய அனைத்து சூப்பர் சிங்கராக இருக்கட்டும், அனைத்து இசை சம்மந்தப்பட்ட நிகழ்ச்சியாக இருக்கட்டும், எல்லாம் பிராமின் தான் இருக்கலாம். எவ்வாறு 15% மக்கள்கள் 85% மக்களை மேன்புலேட் பண்ணுறாங்க. அந்த மேன்புலேட் எப்படி பண்ணுறாங்க? கடவுளை வைத்து மேன்புலேட் பண்ணுறாங்க. கடவுள் எவ்வாறு மேன்புலேட் பண்ணப்படுகின்றார்? இது பண்ணால் இது சரியாகும், இது சரியாச்சுன்னா இதுக்கு பரிகாரம் பண்ணு, அது ஒரு பிராமின் தேவை. இது பண்ணலைன்னா உங்கள் வீட்டில் கஷ்டம் வரும், துக்கம் வரும், கடவுள் கண்ணை குத்திடுவார், அது ஒரு பிராமின் தேவை விளக்குவதற்கு. ஸோ அப்போனா என்ன நடக்குது? 85% மக்கள்களை 15% மக்கள்களை கொண்ட பிராமண சமுதாயம் மேன்புலேட் பண்ணுது. எவ்வாறு மேன்புலேட் பண்ணுறாங்க? கடவுளின் பால், கடவுளால் ஏற்படுத்தப்படக்கூடிய சாத்திரங்கள், சம்பிரதாயங்கள், வேள்விகள், நாடகங்கள், பூஜைகள், இப்படி ஏமாற்றி கொண்டு மக்கள்களை கடவுளின் பால் ஏமாற்றி கொண்டு இருக்கின்றார்கள். எவ்வாறு சாத்தியம் என்று பார்த்தீங்கன்னா, இது தம் வாழ்வியலோடு ஒற்றி நடைபெறுகின்றது. இது நான் எங்கே சொன்னேன்? இந்த மாதிரி நடக்கணும், வேள்வி நடக்கணும், முதுகுல கம்பியை குத்தி தொங்கிட்டு தான் போய் நேர்த்திக்கடன் செலுத்தணும், உருண்டுட்டு போய் தான் நேர்த்திக்கடன் செலுத்தணும், தலைமுடியை காணிக்கையாக கொடுக்கணும், தீச்சட்டி எடுக்கணும். எந்த புராணத்தில், எந்த இதிகாசத்தில் எழுதப்பட்டுள்ளது? இதெல்லாம் கிடையாது. நிகழ்வுகள் 1000 வருடங்கள் காலமாக இந்த நிகழ்வுகள் கடத்தப்பட்டு கொண்டு வருகின்றது. அதற்கு 85% மக்கள்கள் இன்னும் தூக்கிக் கொண்டு தான் இருக்கின்றார்கள். அதை தட்டி எழுப்பத்தான் 1000 பெரியார்கள் வந்து கொண்டிருக்கின்றார்கள், 1000 அம்பேத்கர்கள் வந்து கொண்டிருக்கின்றார்கள், 1000 திருமாவளவன் வந்து கொண்டிருக்கின்றார்கள். அனைத்தையும்
மக்கள்கள் செவியில் சேர்ப்பதில்லை. பெரியாரை பற்றி பேசினா தவறு, திக கட்சி. அம்பேத்கரை பற்றி பேசினா எஸ்சி எஸ்டி கட்சி. திருமாவளவன் சொல்கிற கருத்துக்களை கேட்டால் இந்துக்கு விரோதி. அவன் சொல்கிற கருத்தை உள்வாங்கினா தானே தெரியும் அவன் விரோதியா இல்லை யார் விரோதின்னு. ஸோ இது போன்ற நிகழ்வுகளை எவ்வாறு மக்கள்கள் ஏற்றுக்கொண்டு இன்னும் ஒரு சமூகத்தின் அடிப்படையில் அடிமையாக தீண்டத்தகாதவர்களாக இன்னும் இருந்து கொண்டே இருக்கின்றோம். நிலை மாற வேண்டும் என்றால் படி. வாழ்க்கையில் படித்தால் மட்டும்தான் உயர்ந்த பதவிக்கு செல்ல முடியும், உயர்ந்த இலக்கை அடைய முடியும். நினைத்ததை நினைப்பது போல் அமைத்துக்கொள்ள முடியும். நேற்று பாமக மாநாட்டில் கூட அன்புமணி சொன்னாப்புல, ஒரு பேட்டையில் நல்லா இறங்கி வந்தேன்னா வேட்டியை கடிச்சு மடிச்சுட்டு அப்படி நாக்க கடிச்சிட்டு வந்த அவரே படிங்கடா ஒரு கேஸு கூட வரக்கூடாதுன்னு சொல்கிற அளவுக்கு இந்த சமுதாயமானது மாற்றத்தை நோக்கி முன்னேறி கொண்டு இருக்கின்றது. மக்கள்கள் சிந்திக்க வேண்டும். இது போன்ற மூட நம்பிக்கைகளை அறவே ஒழிக்க வேண்டும். கடவுள் இருக்கின்றார், நான் இல்லைன்னு சொல்ல வரல. அதனால் நடக்கக்கூடிய மூட நம்பிக்கைகளை முற்றிலுமாக ஒழிக்க வேண்டும். புரட்சியை நோக்கி இந்த பாரதமானது செல்ல வேண்டும். வாழ்க பாரதம். ஜெய் ஹிந்த், ஜெய் பீம்.